ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கார்த்திகளுக்கான வீட்டு வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தேன். வீடை க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா வேலைகளும் செஞ்சுட்டு இருந்தேன். மதியம் லஞ்ச் வேலை இருந்ததுனால கொஞ்சம் சிம்பிளாக முடிச்சாச்சு. நைட்டு பரணி தீபம் ஏற்றுறதுக்காக எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் நேற்று மதியம் லஞ்சுக்கு கொள்ளு ஊற வச்சுருந்தேன். கொள்ளு ரசம் வச்சுட்டு கொள்ளு கடைஞ்சிடலாம் அப்படின்ட்டு கடைசியில் மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதனால நேற்று கொள்ளு செய்ய முடியல. சரின்னு முளை கட்டி வச்சுருந்தேன். எல்லாம் ஓரளவுக்கு நல்லா மேலே விட்டால் இன்னும் முளைச்சிரும். சரின்னு இன்னைக்கு வடையாக செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். வடைக்கு என்ன எப்பொழுதும் போல தான், மிக்சி ஜாரில் கொஞ்சமாக பெருஞ்சீரகம், அது கூட இன்றைக்கி நிறைய காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துருந்தேன். அது கூட 4 பல் பூண்டு சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கொல்லியுமே மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ரெண்டுத்தையுமே ஒன்றா சேர்த்துட்டு அது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், வெங்காயம் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துட்டேன். 2 ஸ்பூன் அரிசி மாவு, உப்பு, கூடயே கொஞ்சமாக முருங்கைக்கீரையும் இருந்துச்சு. அதையுமே இன்னைக்கு சேர்த்து பிசைஞ்சு எல்லாருக்குமே இன்னைக்கு வடையை செஞ்சு கொடுத்துட்டேன். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம மயிலாடுதுறை பக்கம்லாம் 2 நாளாக மழையாக இருக்கிறதுனால இன்னைக்கு பால்கனிலேயே ஒரு 6-6:30க்கெல்லாம் பரணி தீபம் ஏற்றி